கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் பொறாமை கொள்ளும் அளவிற்கு ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இது கர்த்தரால் அவன் ஆசிரிக்கப்பட்டதன் விளைவு. பொறாமைக்கு இலக்கான ஈசாக்குக்கு பல அழுத்தங்களை பெலிஸ்தியர் கொடுத்தார்கள். ஈசாக்கின் வயல் 100 மடங்கு பலன் கொடுத்தது. எனவே ஆடு, மாட்டு மந்தை மற்றும் விளைச்சல் ஆகியவற்றுக்கு முக்கிய தேவையான தண்ணீரை தடை செய்ய திட்டமிட்டார்கள். ஈசாக்கிற்கு பெனியத்தில் தேவன் கூடவே இருந்தார் என்பதை மறந்து ஈசாக்கு கிணறுகளெல்லாம் மண்ணினால் நிரப்பிவிட்டார்கள். பொறாமை ஒரு மனிதனை எவ்வளவு இழிவான செயலுக்கு வழிநடத்துகிறது பார்த்தீர்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் எதிரிகளின் பொறாமைக்கு நாம் இலக்காகாமல் இருக்கலாம். ஈசாக்கு சமயத்தில் அவருடன் சண்டையிடாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மௌனம் காத்தார். உடனே அவிடத்து ராஜா அவனை அங்கிருந்து போய்விடும்படி கட்டளையிட்டார். ஈசாக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வேறு இடத்திற்கு சென்றான். ஏற்கனவே இவனது தகப்பன் தோன்றினதும் பெலிஸ்தியர் மண்ணினால் தூர்த்து போட்ட விதமான கிணறுகளை மறுபடியும் தோன்றினான். அங்கேயும் இது குறித்து வாக்குவாதம் வந்தது. ஈசாக்கின் பொறுமை அதிகமாக சோதிக்கப்பட்டது. தேவன் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார். நாம் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் எதிரிகளின் பொறாமைக்கு இலகாகும் போது மன அமைதியுடன் வாழ்வதற்கான இரகசியம். இதை மறந்துவிட்டு பணமும் புகழும் ஆஸ்தியும் பெருமையுடன் குறுக்கு வழியை பின்பற்றினாலும், பிறர் துன்பப்படுத்தும் போது வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டால் நினைப்பது கிடைக்காமல் மன அமைதி கிடைக்காது. இவையெல்லாம் நீடிய பொறுமையை கடைபிடித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்த ஈசாக்கிடத்தில் அவனை திரைத்துவிட்ட எதிரிகளே வந்து சமாதானம் பேச வந்தனர். ஏன் என்று ஈசாக்கு கேட்டபொழுது அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆதிகாமம் 26-28 வாசித்தோம். எனவே அறியாதவர்கள் அநேகர் வாழும் உலகில் இது நமக்கு ஒரு சவால். நம்மீது பொறுமை கொள்களும் நம்மை பயக்கர்களும் நம்மோடு இருக்க இயேசு நிச்சயமாக நாம் காண முடியும். அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஆமேன்.